நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ராஜேஷ், தொடர்ந்து கோவைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கக்கூடிய சூழலில் அவர் இபிஎஸ்ஐ சந்தித்து பேச இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சி எத்தனை மணிக்கு சரியாக தொடங்கி இருக்கிறது? இபிஎஸ்ஐ சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கா? நிச்சயமாக ஏற்கனவே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் இந்த கூட்டணியிலே தான் இருக்கின்றார். எனவே அவர் சந்திக்க வேண்டும் என்பதற்கான அந்த அனுமதி என்பது கோரப்பட்டிருந்தது. அதற்கான அனுமதியும் கொடுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில அவர்கள் சந்திப்பதற்கான அந்த வாய்ப்பு இருக்கின்றது. மாலை 3:30 மணி அளவிலே அவர் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றுவிட்டு பிறகு மீண்டும் பிரதமர் டெல்லி புறப்படுகின்றார். இயற்கை வேளாண் மாநாட்டிலே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி மாநிலங்களை சேர்ந்த இயற்கை வேளாண் விவசாயிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்தியாவின் விவசாய எதிர்காலத்திற்காக நீடித்த மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ரசாயன பயன்பாடற்ற வேளாண் நடைமுறைகளை சாத்தியமாக்குவதுதான் இந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. பருவநிலை மாறுபாடுகளை எதிர்கொள்ள நீடித்த தொடர்ந்து நல்ல வளர்ச்சியும் அதே போல விவசாயத்தை தொடர்ந்து செழிக்க வைப்பதற்குமான ஒரு முக்கிய மாநாடாக இந்த மாநாடு பார்க்கப்படுகிறது. நாட்டில் இயற்கை வேளாண்மை கொள்கைகளை வகுப்பதற்கு ஏற்ற பரிந்துரைகள் பிரதமரிடம் இந்த மாநாட்டினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் வழங்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டில் மொத்தமாக 50,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்க இருக்கிறார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள், விவசாயிகள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலே வந்து பங்கேற்கலாம், அனைவருக்கும் இலவசம் என்று முன்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பிடும் போது விவசாயிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விவசாயத்துறையுடன் தொடர்பு இருக்கக்கூடிய அந்த புதிய கண்டுபிடிப்பாளர்கள் ஆகியோரெல்லாம் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். நிலையான சுற்றுச்சூழலுக்கு உகந்த ரசாயன பயன்பாடு இல்லாத இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த மாநாடு நடத்தப்படுவதாகவும், இந்த மாநாட்டில் பங்கேற்பது, அதுவும் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் பங்கேற்பது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். நாடு முழுவதும் சுமார் 9 கோடி விவசாயிகளுக்கு பிரதமருடைய கிசான் திட்டத்தின் கீழ் 21வது தவணையிலே நிதி விடுவிக்கப்பட இருப்பதும் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு கூடுதல் சிறப்பு அம்சமாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருந்தார். எனவே கோவையிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கக்கூடிய நிலையில பல்வேறு இடங்களில் அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்படுகின்றது. செண்டை மேலும் அதே போல பறை இசை உள்ளிட்ட பலவிதமான இசை கலைஞர்கள் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த கொங்கு பகுதியில இருக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பலவிதமான விஷயங்களோடு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பாரம்பரிய முறையிலே உற்சாக வரவேற்பு கொடுக்கப்படுகின்றது. பிரதமருடைய வருகையை ஒட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. கோவை விமான நிலையத்திலிருந்து கொடிசியா மைதானம் வரையிலும் முழுக்க காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பிரதமர் பயணிக்கக்கூடிய சாலையை மற்றவர்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதி கிடையாது. காலையிலிருந்தே அந்த இடம் காவல்துறையினருடைய 100% கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பிரதமர் பயணிக்கக்கூடிய இடங்கள்ல அவரை வரவேற்று பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் பலரும் பேனர்களை வைத்து பிரதமரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இயற்கை விவசாயத்தை வளப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய மாநாடாக இந்த மாநாடு இருக்கும். இந்த மாநாட்டின் மூலமாக பல்வேறு புதிய அறிவிப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.